1 2 3 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாகர்கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நம்ம இப்படி இப்படி இருக்கோம், ஒரிஜினல் ஃபேஸில் இருக்கோம். காலையில் இப்போ தான் தூங்கி முடிச்சு உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சன்லைட்டில் அப்படியே உட்காந்துட்டு செம்மையாக இருக்குது. காலையில் சூரிய உதயம் பார்த்துட்டு அப்படியே மாடியில் அழகாக தூங்கிட்டு இருக்கோம். இது என் அக்கா, இது என் செந்தூர் விக்கி. சரி, சந்தோஷம். இது ஒன்று வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லைஃப்பில் வந்து எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. நம்ம நிறைய ஸ்வீட் மெமரிஸை சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருங்க, பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. நாளைக்கு தூங்கி முழிக்கும் போது நம்ம இருப்போமா தெரியாது. அதனால உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் ஜாலியாக பண்ணுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. எதையும் எதிர்பார்க்காதீங்க, நம்பிக்கையா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யாருமே அதிகமாக பாசம் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ. லவ் யூ. லவ் யூ சோ மச். நான் இப்படி இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் 1 2 3 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க காலையில் எல்லாரும் எங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் எங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 2க்கு போய்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கடவுளே, சோதனையெல்லாம் பார்க்க வேண்டியது. கீழே யாரும் பார்த்துடாதீங்க. மாங்காய் கிடக்கு, தேங்காய் கிடக்கு. அது கூடவே ஒரு 96 யாரெல்லாம் இருப்பாங்களோ இந்த செடி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் உடனே சொல்லுங்கள். தொட்டா சொல்லிங்க. எங்கே பாருங்க பாருங்க, இப்போ வந்து இப்போ இதாக இருக்கு. தொட்டோடனே இப்போ சுருங்குமாங்க. சுருங்கிச்சா இதான் தொட்டால் சுருங்கி. ஓ, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? என்னை தொடுங்க அப்படியே சுருங்கிடுவேன். பஸ் இவளை பாருங்க, இவளை பாருங்க. பார்வதி அம்மா வேஷம் போடுவாங்களா அவங்க? இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பு. நான் சார பாம்பு, இவன் நாகா பாம்பு. அது நல்ல பாம்பு. இது நல்ல பாம்பு. இந்த படம் எடுக்க பாருங்க, ஒரு படம். அந்த படத்தை பார்க்க முடியும். நேற்று நைட்டு தான் படம் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது இதுக்குள்ள பள்ளம் அடிச்சு இது பாருங்க. தொட்டா சுருங்கி. ஏன் ஆமாம், இது எப்படி செடி வச்சா வளருமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ப்ரோக்ராம்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நேராக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ரீராம் வீட்டுக்கு போக போகிறோம். அவங்க வந்து நேற்றே வந்து இந்த பையனை வந்து பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவும் ஸ்ரீராமும் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. என்கிட்ட பேசல, நான் யாருமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி இவங்க தான் ஸ்ரீராம் பார்த்துக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து அவங்க வீட்டு தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ போகிற வழியில் வந்து நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து வடை சாப்பிட போகிறோம். சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் நேராக வந்து திசை வேலைக்கு போயிடுவோம். நாளைக்கு காலையிலே ப்ரோக்ராம் இருக்குது, நைட்டு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த அண்ணன் கையில் காலில் விழுந்ததாவது கொஞ்சம் நேரம் டைம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வெயில் வேற ஹெவியாக அடிக்குது, ரொம்ப முடியல. இப்போ நேராக போயிட்டு ஸ்ரீராம் வீட்டில் போய்ட்டு முதல்ல பூவா சாப்பிடுவோம். அதை கண்ணே முடிக்கும் போது அவ்வளோ வெயில் அடிக்கணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இடையில வந்து நாங்கள் வந்து ஒரு பேக்கரியில் வந்து வண்டி நிப்பாட்டி அப்புறம் அந்த பையன் வந்து எதாவது பேரன ஸ்வீட் பண்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் வந்து ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது ஸ்வீட்டு பலகாரம் அப்படிலாம் வாங்கிட்டு போகணும். ஏன்னா என்ன வாங்கிட்டு சொல்லலாம். நாங்கள் வந்து முந்திரி வந்து வாங்கியிருக்கோம், அப்புறம் ஜாங்கிரி, அப்புறம் மிக்சர் அதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போங்க. ஓகே, நீங்கள் முந்திரி போட்டு சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பாருங்கள், பருவெலாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இங்கே வந்து ஸ்ரீராம் தோட்டம் ஒரே ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே ஓனர் தோட்டம் தான். ஸோ உங்கள் வீட்டுக்கு சுற்றி வந்து ஒரே வந்து வாழை தோட்டமாக இருக்குது. செவ்வாழைப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது ஃபுல்லாக செவ்வாழைப்பழ தோட்டம் தான்.
அப்புறம் வந்து தென்னை மரம் இருக்குது. அங்கே 2 பேர் குளிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பம்பு செட்டில். டட 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 ட. யாருன்னு தெரியுதா? ஆமாம் அவங்க தான். ஸோ நாங்கள் வந்து இந்த பம்பு செட்டில் தான் குளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கா நல்லா அந்த நேச்சராக எல்லாம் எனர்ஜி நல்லா ஜில்னு குளிக்க. நான் குளிக்க வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் இவங்க குளித்து நம்மளை வந்து ஆசை கட்டி விட்டாங்க. இப்படி குளிங்க ஃப்ரெண்ட்ஸ், சூடெல்லாம் தணிஞ்சிரும். நல்லா இருக்கும் இந்த மாதிரி குளிங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்கும் உடம்பு. நான் குளிச்சுட்டு ட்ராவல் பண்ணால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல என் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ பேசிகிட்டே இருந்தவங்க குளிப்பாங்க, நான் பார்த்துட்டு இருக்கணும். குளிக்க போகிறேன். பாய். நீங்கள் தான் சொல்கிறீங்களா உங்கள் குளித்த எக்ஸ்பீரியன்ஸ்? நாங்கள் டெய்லி டெய்லி இந்த பையன் அதனால தான் குளிக்காதனால அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே நிறைய பாம்பு அலையுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஒரு பாம்பு பார்த்தோம். ஸ்ரீராம் எங்களுக்காக சாப்பிட்றதுக்காக இலை வெட்டுறதுக்கு போயிருக்கா, ஒரு பாம்பு போயிருக்கு. ஓ மை காட், பார்த்தீங்களா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தோட்டத்துக்குலாம் வந்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்து நடங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குளிக்க போகிறேன். பாய், லவ் யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. ஸ்ரீராம் வந்து ஜகன்ட்டு அழகாக எல்லாருமே அங்கே ஸ்பாட் போனோட தான் நாங்களாம் கிளம்புவோம். ஸ்ரீராம் வந்து வீட்டிலேருந்தே கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், டட 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 டேன். இப்போ எனக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாசிச்சு காமிச்சாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாசிச்சு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி காட்டுறோம். அந்த 3 மட்டும். ஓகே, நான் கேட்டது நீங்களும் கேட்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக சரி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வாசி காட்டுறேன். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இதை ப்ளே பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்னிக் உண்டு. வாயில் வச்சு வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். டோன். சூப்பர். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது பேர் வந்து மோர்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லக்கூடாது, அறிவாளி சொல்லிட்டோம். அவங்க கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அந்த பாட்டோட தாளத்தை கண்டுபிடிப்பாங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஒரு பாட்டும் இருக்கு. அந்த டோன் வாசிச்சாச்சுனாலே உங்களுக்கு அந்த பாட்டு மேபி கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங், அந்த பாட்டோட ஓப்பனிங் இதில் தான் வரும். வாசி கட்டம் பாருங்க. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது இந்த இசைக்கருவி வந்து இதுவுமே ஒரு இசைக்கருவி தான். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரெயின் எஃபெக்ட்டுக்கு, மழை வருது இல்லை அந்த தண்ணி இப்போ ஓடக்கூடிய சவுண்டுக்கு, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இது. இதோட சவுண்ட் இது தண்ணி எஃபெக்ட்டு. அடுத்தது இது என்னடா பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி இருக்கு, சமையல் பண்ண போகிறாங்களான்லாம் நினைக்காதீங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் எக்ஷேக்கர். அதாவது முட்டை மாதிரி இருக்கிறதுனால இது எக்ஷேக்கர்னு சொல்லுவாங்க. இது பழைய பாடல்கள் எல்லாம் நிறைய பாட்டுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு இது கொண்டு வந்திருக்காங்க. இது பேக்ரவுண்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து ஒரு ட்ரெயின் போன மாதிரி. இதுதான் இதோட சவுண்ட்ஸ். ஓகே, சூப்பர். உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் இசைக்கருவிலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்ரீராம பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி அவர் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவருக்கு தெரியும். இன்ஸ்டா பேஜ் சொல்லுங்கள். ஸ்ரீராம் மிருதங்கம்னு என்னோட இன்ஸ்டா பேஜ். அதில் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட் அவர் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த நாகர்கோவில் நியர்பை வந்து யாராவது இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கற்றுக்காங்க. கான்டாக்ட் நம்பர் வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எங்களோட கிளாஸ் நாஞ்சில் ஸ்ரீராம் மியூசிக் அகாடமி. இதில் என்னெல்லாம் கிளாஸ் எடுக்கிறோன்னா,
டான்ஸு பரதநாட்டியம் எடுக்கிறோம், வெஸ்டர்ன் டான்ஸு, பாட்டு, டிராயிங், தபேலா, மிருதங்கம், ஹிந்தி, தென் ஸ்போக்கன் இங்கிலீஷ், எல்லா கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, ஸோ டாட்டா. இப்போ வந்து முக்கியமாக வந்து யாரை பார்க்கணும் அப்படின்னா, சார் ரொம்ப பிஸி, ஃபோனில் பிஸியாக இருக்கார். ஸ்ரீராமோட அம்மா. அவங்க வாய்ஸ் வந்து ஸோ ஸ்வீட், ஹனி மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. டிவி ஓடுதோ, கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணுங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நார்மலாக கேஷுவலாக இருக்கிறது அழகாக இருக்கும். ஸோ வந்து ஸ்ரீராமோட அம்மா அவங்க வாய்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்படியே ஸோ ஸ்வீட். எங்கே போகிறது, லைட் அவ்வளோதானோ? வெயிலுக்கு படிச்சுன்னு தெரியும். நைஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, முத்தமிழ் விருது நிறைய வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு இசை குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறது பாதி கொஞ்சம் தான் இருக்குது, மீதியெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் அகாடமியில் இருக்கான். இவங்க அதுதான் லட்சுமி அம்மா பார்த்துக்காங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் செந்தூர் சக்தியை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு மகனாக தத்தெடுத்திருக்கோம். உலகம் பூரா எனக்கு நிறைய ஃபேன்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லா மாவட்டத்துலேயும் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. கலைத்துறையில் வந்து 44 வருட அனுபவம். பிள்ளைங்க எல்லாரையுமே இதே துறையில் விட்டுருக்கேன். அதனால இதை மாதிரி கலைத்துறையில் உள்ள பிள்ளைகள் எல்லாமே என்னுடைய உறவுகளாக தத்தெடுத்து பார்த்துக்கிற பொறுப்பு நமக்கு. பிள்ளைகளை நல்லா எல்லாரும் கவனிச்சுக்குங்க. எல்லோரும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் எல்லாம் மக்களோட உங்கள் நட்பு கையில் தான் இருக்குது. 44 வருஷம்னா கதா காலக்ஷேபம் பண்ணுவேன். இசை பாடுறது, பக்தி இசை பாடுறது, கர்நாடிக் பாடுறது, பட்டிமன்றங்கள் பேசுறது, அப்புறம் சொந்தமாக பாடல்கள் எழுதி பாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே கதை எழுதணும், நானே பாடணும். அதில் வந்து இப்போது கவர்மெண்ட் அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க தலைப்புகளில் நிறைய நடத்தி கொடுத்துட்ருக்கேன். கிராமிய இசை பாடுறோம், பொங்கலுக்கு சிறப்பு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்படி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நாஞ்சில் ஸ்ரீராம் இசைக்குழு மகன்கிட்ட சொன்னாலே போகிறோம், எல்லா இடத்துக்கும் அவரே ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து வந்து நாங்கள் நடத்தி தரோம். இப்போ எனக்காகவும் மக்களுக்காகவும் அம்மா வந்து ஒரு சாங் போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது ஒரு 4 லைன், முருகர் சாங் ஏதாவது 4 லைன். ரஞ்சிதமாக கொஞ்சியே வந்தான் கந்தன் கனவினிலே, ரஞ்சிதமாக கொஞ்சியே வந்தான் கந்தன் கனவினிலே, அவனை ராத்திரி பகலாய் தினமும் வேண்டினேன் அருளை பெறுவதற்கே, ரஞ்சிதமாக கொஞ்சியே வந்தான் கந்தன் கனவினிலே, அவனை ராத்திரே பகலாய் தினமும் வேண்டினேன் அருளை பெறுவதற்கே, ராகங்கள் என்னும் நூலில் திருப்புகழ் என்னும் மலரை ரதம் ரதமாய் மாலை கட்டி வைத்தேன், ராகங்கள் என்னும் நூலில் திருப்புகழ் என்னும் மலரை ரதம் ரதமாய் மாலை கட்டி வைத்தேன், அந்த ரஞ்சனியின் மகனுக்கு அழகாய் அலங்கரிக்க ரகசியமாக அருள் தருவான் என்று, ரஞ்சனியின் மகனுக்கு அழகாய் அலங்கரிக்க ரகசியமாக அருள் தருவான் என்று, ரஞ்சிதமாக கொஞ்சியே வந்தான் கந்தன் கனவினிலே, அவனை ராத்திரி
ராத்திரி பகலாய் தினமும் வேண்டினேன் அருளை பெறுவதற்கே. நன்றி. இந்த பாட்டில் வந்து ஒரு தத்துவம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தொடங்குற எழுத்து ரால தொடங்குறோம். ரால யாருமே இந்த மாதிரி பாடல்கள் எழுதினது கிடையாது. ரஞ்சிதமாகன்னு ரால தொடங்கி எல்லா முதல் எழுத்துமே ஒவ்வொரு வரிக்கும் அந்த ராலையே லாஸ்ட்டில் வந்து முடியும். அதில் இந்த பாட்டு ரொம்ப சிறப்பு. சிவரஞ்சனி ராகம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் பண்ணுங்க. தீர்காயுசா இருங்க. மறக்காமல் எல்லாருக்கும் சார்புமா. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நான் இந்த மாதிரி ஒரு அம்மா கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி அவங்க வீட்டில் சாப்பிட்டவங்க கையால் ஸ்ரீராம் கூட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முத்துசெல்வன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த பாட்டினுடைய தொடர்ச்சி வேணும்னா இனி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக. இனிமேல் வந்து அவங்க ஸ்ரீராம்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவங்க சேனலில் வந்து ரெகுலராக இனிமேல் வந்து அவங்க இது வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் நேம் நாஞ்சில் கருடா. தமிழில் டைப் பண்ணிங்கன்னா வரும். நாஞ்சில் கருடான்னு என்னோட யூடியூப் சேனல் நேம். ஓகே, மறக்காமல் இனிமேல் எல்லா ப்ரோக்ராமும் எடுத்து போட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மாக்காக கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, பாய்.